நர்வஸாக இருக்கேன். என்ன பண்ணியிருக்கீங்க? சூர்யா சார் பிக் ஃபேன். சொல்லலாமா? நான் ஆல்ரெடி நர்வஸாக இருக்கேன். போதும். சூர்யா சார் பிக் ஃபேன் ஆஃப் யூ. இப்போதான் சூர்யா சார் சொன்னார் படம் லவ்லியாக இருக்குது, என் ரோல் லவ்லியாக இருக்குன்னு. கம்மிங் ஃப்ரம் யூ இஸ் வெரி, என்ன சொல்லணும்னு தெரியல, ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன். கார்த்தி சார் இஸ் ஆல்வேஸ் என்கரேஜிங். தேங்க்யூ சார். அரவிந்த் சார், அரவிந்த் சார் பார்க்குறப்ப எனக்கு எப்போவுமே பேக்ரவுண்டில் ரோஜா சாங்ஸ் ஓடிட்டே இருக்கும். உங்கள் 2 பேரோட சீன்ஸ் நான் பார்த்தேன். கார்த்தி சார் உங்கள் சீன்ஸ் காம்பினேஷன் வெரி ஆர்கானிக், அந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது சார். ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து பிரேம் சார் ரொம்ப கூலாக காமாக இருப்பாங்க, அந்த மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் பயங்கர மாஸ். எனக்கு இப்போ அது ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு படம் பார்த்தா புரியும். ஒரு சீக்வென்ஸ் இருக்கும் படம், நான் சொல்ல மாட்டேன். அது அந்த சீக்வென்ஸ் வந்து கூஸ்பம்ஸ் வரும், அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அந்த கமல்ஹாசன் சாரோட பாடம் ஐயோ மேஜிக்கலாக இருக்குது சார். சூப்பர், தேங்க்யூ, கங்க்ராட்ஸ், கிரேட் ஆல்பம். பிரேம் சாருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. 96 நம்ம எல்லாருக்கும் கொடுக்கும், கண்டிப்பாக இது கொடுக்கும். நான் சொல்ல தேவையில்லை, இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே இந்த கதாபாத்திரம் கார்த்தி தான் அப்படின்னு, அதாவது ஒரு கதாபாத்திரத்தை படிக்கும் போதே இந்த ஆர்டிஸ்ட் தான் இது அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். அது ரொம்ப ரேர். ஸோ ஐ ஃபெல்ட் தட். அண்ட் இன்னும் நான் பார்க்கல உங்களுடைய காட்சிகளை, பட் எனக்கு படிக்கும் போதே அது சீனாக மனசில் வந்துருச்சு. அண்ட் ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட்டாக அரவிந்த் சாரோட சேர்ந்து நடிக்கிறது, இட் வாஸ் வெரி, என்னுடைய காம்பினேஷன்ஸ் அவரோட இருந்தது. ஸோ இட் வாஸ் அ வெரி ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்ல விரும்புகிறது என்னுடைய நண்பர் இயக்குனர் மிஸ்டர் சி பிரேம்குமாரை பற்றி. ஸோ மிஸ்டர் சி பிரேம்குமார் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய சாடிஸ்ட். மிகப்பெரிய சாடிஸ்ட். அங்கே பாருங்க, எல்லாம் ஆமோதிக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பாருங்க சார், பின்னாடி அவங்க ஃபேமிலின்னு நினைக்கிறேன். உடனே ஆமாட்டாங்க. இல்லை இல்லை, என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அவங்களும் ஒருத்தங்க. கதை வரும் இருங்க. ஸோ இவர் வந்து ஒரு சோல்ஃபுல்லான ஃபில்ம் எடுத்த ஒரு டைரக்டர்ன்ட்டு இவர் வந்து கூப்பிடுவார். மேம் ஒரு கதை வச்சுருக்கேன், ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன் படிங்க அப்படின்னு. சார் அனுப்புங்க சார். பவுண்ட் வரும், அழகாக இருக்கும், படிக்க ஆரம்பிப்போம். ஒரு 10 பக்கம் போகும்போதே இங்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணோம், ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும். சரி மேலே படிப்போம். ஒரு 20 பக்கம் இந்த சோலார் பிளெக்ஸ் இருக்குல்ல, அங்கே ஒரு மாதிரி இறுகி டைட்டாக ஆகிடும். ஒரு 30 பக்கத்துக்குள்ளே வார்த்தை வராது, குரல் வராது. வாசித்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு நம்மளுடைய மனநிலைமை என்னன்றது நம்மளால் ஊகிக்க முடியாது. அது சந்தோஷமா துக்கமா, அது என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ மெசேஜ் மட்டும் அனுப்புகிறேன், சார் நான் கதையை படிச்சுட்டேன், ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். உடனே ஃபோன் ஒரு 10 ஃபோனு பின்னாடி 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 மெசேஜாக வருது. உடனே பேசுங்க, உடனே பேசு. என்ன இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறேன். ஆனால் குரல் வர மாட்டேங்குது, வார்த்தை வர மாட்டேங்குது. அவருக்கு வந்து கேட்கணும், நம்ம குரல் தழுதழுத்து அப்படியே நம்ம பதறி அப்படியே கண்ணில் இருந்து ஜலம் கொட்டி அதை அவருக்கு பார்க்கணும். அப்போ இது சாடிசமா இல்லையா? எல்லாரையும் அழ வச்ச, குறிப்பாக பெண்களை அழ வைக்கிறதுல அவருக்கு பயங்கரமான ஒரு திருப்தி. அங்கே கை தட்டல் பாருங்க பின்னாடி.